செய்தியை பார்த்து வருகிறோம். லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21.29 கோடி ரூபாயை 30% வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்று தற்போது கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், நடிகர் விஷாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவின் விவரங்கள். நடிகர் விஷால் தன்னுடைய விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனுடைய அந்த கோபுரம் பிலிம் நிறுவனத்திடம் பெற்ற 21.29 லட்சம் ரூபாய் கடனை லைக்காவிடம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகையை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரைக்கும் விஷால் படங்களுடன் தயாரிக்கும் அனைத்து படங்கள் உரிமையும் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி தங்களுடைய பணத்தை திரும்ப தர வேண்டும் என்று விஷாலுக்கு உத்தரவிட கோரி லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கை தொடர்ந்தது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 15 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த ஒரு உத்தரவானது இறுதியில் அமரும் உறுதி செய்தது. ஆனால் அந்த தொகை திரும்ப செலுத்தாவிட்டால் தனி நீதிபதி முன்பு உள்ள அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் விஷால் தயாரிக்கும் அனைத்து படங்களுடைய அந்த திரையரங்குகள் மற்றும் OTT தளத்தில் வெளியிடக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது. பின்னர் இந்த வழக்கானது நீதிபதி PT ஆசாத் முன்பு விசாரிக்கப்பட்டு வந்தது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பணத்தை செலுத்தாதாலும் சொத்து உரிமை தாக்கல் செய்யாதாலும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று விஷாலுக்கு உத்தரவிடப்பட்டது. அதன்படி அவரும் நேரில் ஆஜரானார். அவருக்கு உயர்நீதிமன்றம் பல நேரங்களில் கண்டனம் தெரிவித்தது. நீதிமன்ற உத்தரவின்படி சொத்து விவரங்களை விஷால் தாக்கல் செய்தார். பின்னர் அதன்படி 3 கார்கள், ஒரு பைக் இருப்பதாகவும் 2 வங்கி கணக்குகளில் ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டது. தனக்கு சொந்தமான வீட்டின் கடன் தொடர்பான விவரங்கள் அவர் தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் தான் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி PT ஆசாத் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய 21.29 லட்சம் ரூபாய் தொகையை 30% வட்டியுடன் வழங்க வேண்டும் என்று விஷால் தரப்பு உத்தரவிட்டார்கள். மேலும் இந்த வழக்கு செலவு தொடர்பான அந்த தொகையை கூட விஷால் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என்றும் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.